வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து தற்பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சி அதிகாரப்பூர்வமாக வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பேட்டியளித்திருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள், எங்களுக்கு கூட்டணியில் போதிய இடங்கள் ஒதுக்கப்படவில்லை, இதனால் எங்களுடைய நிர்வாகிகள் பார்த்தோம்னால் உரிய அங்கீகாரம் தரக்கூடிய கூட்டணியில் அங்கம் வைப்போம் என்றும் தெரிவித்திருந்தார். ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை தெரிவித்து இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அந்த கூட்டத்தில் நாங்கள் அங்கம் வைப்போம் என்று அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இந்த சூழலில் அவர் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். தற்பொழுது வேல்முருகன் அவர்கள் இடம்பெறக்கூடிய அந்த கூட்டணி எது என்பது தற்பொழுது கேள்வி எழுந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் நீடிப்பதா இல்லையா என்பது முடிவெடுப்போம் என்று தெரிவித்திருந்தார். தமிழக வாழ்வுரிமை கட்சி முக்கியமான முடிவுகள் 10 கோரிக்கைகளை முன்வைத்த வேல்முருகன், எங்கள் கோரிக்கைகளை அதிமுக பரிசீலித்தால் கூட்டணிக்கு செல்வது பற்றி ஆலோசிப்போம், ஆனால் பாஜக தலைமை ஏற்கும் கூட்டணியில் அங்கம் வைக்க மாட்டோம் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். திமுக கூட்டணிக்கு தேமுதிக எந்த நெருடலும் இல்லை என்று பேட்டி அளித்திருந்தார். தற்பொழுது தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திமுக கூட்டணியில் நீடிப்பது குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி மறுபரிசீலனை செய்து வருவதாக அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் சென்னையில் கடந்த வாரம் நடைபெற்ற அரசியல் தலைமை குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட திமுகவிடம் கூறியதாகவும், ஆனால் இதுவரை எந்த பதிலும் திமுக தரப்பில் வரவில்லை என்று அவர் கூறினார். கடந்த 4 தேர்தல்களாக திமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி உழைத்து வெற்றிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியை நாங்கள் கோரிய போது சட்டமன்ற மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் உரிய இடங்கள் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் கடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை. தற்பொழுது நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் கூடுதல் இடங்கள் வழங்க திமுக தயக்கம் காட்டி வருகிறது. தொகுதிகளை விடவும் தமிழ் சமூகத்தின் நலன் சார்ந்த 10 முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்ற நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம், ஆனால் எந்த இதற்கும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. குறிப்பாக ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், அந்நியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு, தமிழக அரசு பணிகளில் 100% தமிழர்களுக்கே வேலை வாய்ப்பு, சிறை முகாம்களில் உள்ள ஈழத்தமிழர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், தமிழகத்தில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளையும் அகற்ற வேண்டும், நீண்ட காலமாக சிறையில் உள்ள இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும், தமிழக கோவில்களில் தமிழில் குடமுழுக்கு நடைபெற வேண்டும், பூரண மதுவிலக்கை நோக்கி டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறுகிறது. இந்த தேர்தலில் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு 2 to 3 இடங்கள் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் அது தொடர்பான பேச்சுவார்த்தையை வேல்முருகன் துவங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.